கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை வேளையிலே ஒரு சிறிய தியானத்தை நாம் பார்ப்போம். எபேசியர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஒரு சிறிய காரியத்தை நாம் தியானிப்போம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அதே அதிகாரத்திலே சொல்லுகிறார், 5வது அதிகாரத்திலே 15, ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களாய் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து கொள்ளுங்கள் என்கிறார். அப்போ 2 காரியங்களை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஞானம் இல்லாதவர்களைப் போல இல்லாமல் இப்படிக்கு ஞானமுள்ளவர்களைப் போல நடவுங்கள், புத்தியாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலேசியர் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நிரப்பப்படவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதிலே நாம் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. ஏனென்றால் சங்கீதம் 139:16 தெளிவாக சங்கீதக்காரர் இந்த காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். அடிக்கடி நாம் இந்த வார்த்தைகளை நாம் சிந்திப்பதுண்டு, கேட்பதுண்டு. இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் வைப்பதும் உண்டு. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிற அந்த வார்த்தை நம்முடைய கண்களை கர்த்தருடைய கண்கள் கண்டது. நம்முடைய திட்டங்கள், நம்முடைய செயல்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான காரியங்களையும் அவருடைய சித்தத்தின்படி, அவருக்கு பிரியமானபடி நம்மை நடத்தி சென்று தேவன் அதன் காலங்களிலே அந்த திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். ஆகினால்தான் நாம் என்னென்னமோ திட்டங்கள் எல்லாம் வைத்திருப்போம். நம்முடைய மாமிச திட்டத்தை காட்டிலும், அதற்கு தான் அந்த வார்த்தையை நாம் வாசித்தோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும். அப்போ நம்ம கேட்கிற பரலோக பிதாவினுடைய சித்தத்தின்படி, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்தியருளும் என்று. இது சங்கீதக்காரர் தாவீது குறிப்பாக எல்லா சங்கீத வார்த்தைகளிலும் அவர் விவேகமாய் நடந்து கொண்டு, ஞானத்தோடு நடந்து கொண்டு, கர்த்தரை அறிந்து கொண்டு, அவர் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்தும், உமக்கு பிரியமான வழியிலே என்னை வழி நடத்தும் என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இதுதான் ஆவிக்குரிய விவேகம், ஞானம். அதனால்தான் சொல்லுகிறார் எபேசியர் 5:17 மதியற்றவர்களாயிராதபடிக்குன்னு சொல்லிட்டார். 5:17 தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கென்று நான் ஒரு திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறேன், வரைந்து வைத்திருக்கிறேன். ஆயினால் இந்த திட்டங்களை நிச்சயமாக நான் உங்களுக்கு நடப்பிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆயினாலே நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி, அவருக்கு பிரியமான வழியிலே நம்மை நடக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். ஞானமாய், விவேகமாய், மதி உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு காரியங்களை கேட்கும் பொழுதும், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே இதை நிச்சயமாய் செய்வார் என்று ஒரு நம்பிக்கை, விசுவாசம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஆயினால்தான் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நான் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமையிலே நான் உங்களுக்கு நிறைவானதை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே நாம் தேவன் நமக்கு கொடுக்க போகிற திட்டங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள், வழிநடத்துதல் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆயினால் நாம் கொலேசியர் 1:9 சொல்லப்பட்டது போல, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆவிக்குரிய விவேகம் என்றால்
அவருடைய ஆவியிலே நிறைந்தவர்களாய், ஆவியின் சிந்தைகளோடு நினைத்துக் கொள்ளுகிறவர்களாய், மாம்ச சிந்தை அல்ல, ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை நமக்குள் ஒரு ஏற்படுமானால், உருவாகுமானால், நாம் ஆவிக்குரிய விவேகத்தோடு அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்படுவோம். அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றுவார். அதனாலே நாம் இந்த காலவேளையிலே, ஆண்டவரே, நாங்கள் மதியற்றவர்களைப் போல அல்லாதபடிக்கு மதியுள்ளவர்களாய் ஞானத்தோடும் விவேகத்தோடும் ஆவியோடும் ஆவியினுடைய வழிநடத்துதலோடும் நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே ஒரு சில காரியங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நிச்சயமாக அதை நிறைவேற்றுவீர் என்று தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆகினால் தான் சொல்லி பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருக்கு பிரியமானது என்பதை நாம் எப்படி சோதிக்க முடியும் என்றால், நாம் ஆவியிலே நிரப்பப்பட்டு ஆவிக்குரிய விவேகத்தோடு நாம் அதை சிந்தித்து பார்ப்போமானால் அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். எபேசியரிலே இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக 5வது அதிகாரத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிறிஸ்துவானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரே ஒரு வழிதான். தேவன் ஒருவரே நமக்கு வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று வேதம் தெளிவாக கர்த்தர் சொல்கிறார், இயேசு சொல்கிறார். அதனாலே அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் மதி உள்ளவர்களாய் ஆவியின் சித்தம், அதாவது ஆவிக்குரிய விவேகத்தோடும் ஞானத்தோடும் பொறுமையோடும் நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போமானால், நமக்கென்று தேவன் ஒரு வழியை வகுத்து வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார். அந்த திட்டங்கள், வழிகள் எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். எப்படி செய்வார்? நேர்த்தியாய் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கென்று திட்டங்களை வகுத்திருக்கிற தேவன். அதனால் தான் சங்கீதம் 139:16 வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில மறக்கவே கூடாது. ஒரு சில வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில அதை நினைத்து நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டிருக்கிறதப்பா. என் அவயங்களிலே ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் அனைத்தும் வரவேற்படும் நாட்களுக்கு முன்பாகவே எங்களுடைய திட்டங்களை, எங்களை தீர்மானங்களை, எங்களுக்கு கொடுக்க போகிற எல்லா நன்மைகளையும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்தை காத்திருப்போம். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் உங்களை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிப்போம், நம்பிக்கையோடு இருப்போம். தேவனிடத்திலே ஆவிக்குரிய காரியத்தோடு, ஞானத்தோடு, விவேகத்தோடு அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.